சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு அரசு மருத்துவமனை அதிமுக ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக அர்ப்பணிப்பு உணர்வுடன் மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டன. ஆனால் ஆட்சி மாறியதும் காட்சி மாறியது என்ற கதையாக விடியா திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் புறாக்களின் கழிப்பிடமாக மாறிய அவல நிலையில் காட்சியளிக்கிறது. நோயாளிகளும் மருத்துவர்களும் நோய் தொற்று அச்சத்தில் நாட்களை நகர்த்துவதாக வேதனை தெரிவித்து வருகின்றனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மருத்துவமனை வளாகம் சுற்றிலும் முழுமையாக பராமரிக்காமல் கட்டுமான பொருட்களும் குப்பை கூலமுமாக பூட்டி வைத்து பாழடைந்த கட்டடம் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கட்டடத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான புறாக்கள் தங்குமிடமாக மாறி உள்ளதுடன் புறாக்கள் போடும் எச்சமும் நோயாளிகளை கலவரப்படுத்துகிறது. இதனால் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் நுரையீரல் பாதிப்பு, இரத்த அசுத்தம் போன்ற நோய் தொற்று ஏற்பட்டு விடுமோ என கவலை தெரிவிக்கின்றனர். அங்கு பணியாற்றும் மருத்துவர்களும் செவிலியர்களும் தினம்தோறும் முகம் சுளிப்புடன் பணியாற்றி வருவதாக வேதனை தெரிவித்தனர். மருத்துவமனைக்கு வந்தால் நோய் தீர வேண்டுமே தவிர இலவச இணைப்பாக மற்றொரு நோயை பரிசளிக்க கூடாது. இதை சுகாதாரத்துறை புரிந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தும் நோயாளிகள் துர்நாற்றம் வீசும் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையை சீரமைப்பதில் அக்கறை காட்டுவதை விடுத்து தினம்தோறும் உடற்பயிற்சி மேற்கொள்வதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தீவிரம் காட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தனது உடலை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள ஆர்வம் காட்டும் மாசு மருத்துவமனை வளாகத்தில் குப்பை, கழிப்பறையில் துர்நாற்றம், கட்டடங்களின் வண்ணப்பூச்சுக்கள் பற்றி கவனம் செலுத்துவதில்லை என குற்றம் சாட்டும் நோயாளிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை நிலவுவதுடன் உபகரணங்கள் மருந்துகளும் இல்லை என கவலை தெரிவிக்கின்றனர். மொத்தத்தில் அரசு மருத்துவமனைகளை கேவலமாக வைத்துக் கொண்டு விடியா திமுக அரசின் வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரசு பணம் 42 கோடி ரூபாயை செலவழித்து கார் ரேஸ் நடத்தியது அவசியமா என நோயாளிகள் கேள்வி எழுப்பி உள்ளனர். இதன் மூலம் விடியா அரசுக்கு ஏழை எளிய மக்கள் மீது அக்கறையில்லாத அரசு என்பதை வாரிசு அமைச்சர் நிரூபித்துள்ளதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் பிரேம்குமார் மற்றும் தலைமை செய்தியாளர் முனைவர் கோ ஜெயக்குமார்.